பள்ளிக்கல்வித்துறையில் அதிக பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டது திமுக ஆட்சியிலா அதிமுக ஆட்சியிலா என சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதத்தில் பேசிய அதிமுக எம்எல்ஏ செல்லூர் ராஜு அரசு பள்ளிகளின் கட்டமைப்பை விமர்சித்தார். பள்ளிகள் மேம்பாட்டு திட்டத்தில் ஒதுக்கிய 7,700 கோடி ரூபாயில் எவ்வளவு பள்ளி கட்டிடங்கள் கட்டப்பட்டது என அவர் கேள்வி எழுப்பினார். அப்போது 18,000 வகுப்பறைகள் கட்ட இலக்கு நிர்ணயித்து 7,200 வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அதிமுக ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பள்ளி வகுப்பறைகள் குறித்த புள்ளி விவரங்களை வெளியிட அமைச்சர் ஐ. பெரியசாமி கூறினார். அதற்கு புள்ளி விவரங்கள் ஏதும் தற்போது கையில் இல்லை என செல்லூர் ராஜு தெரிவித்ததால் அவையில் சிரிப்பலை ஏற்பட்டது. பின்னர் அவையிலிருந்த செங்கோட்டையன் பள்ளிக் கல்வித்துறை சார்ந்த குறிப்புகளை எழுதி எஸ்.பி. வேலுமணியிடம் வழங்கி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்க கூறினார். பின்னர் குறிப்புகளை வைத்து எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். அதிமுக ஆட்சியில்தான் அதிக கட்டிடம் கட்டப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். இரண்டாவது முறையாகவும் விவாதத்திற்கான குறிப்புகளை செங்கோட்டையன் வழங்கிய போது அதை படிக்காமலேயே அதனை மேஜை மீது எடப்பாடி பழனிசாமி வீசினார். விவாதத்தில் பேசுவதற்கு உரிய நேரத்தில் குறிப்புகள் வழங்காத செங்கோட்டையன் செயலால் எடப்பாடி பழனிசாமி அதிருப்தி அடைந்ததாக கூறப்படுகிறது. முன்னதாக ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் அமைப்பது தொடர்பாக செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பினார். அப்போது விமான நிலையம் ஒன்றும் தெர்மாகோல் விடுவது போல எளிதல்ல என்று டி.ஆர்.பி. ராஜா பதிலளித்தார். அதற்கு தெர்மாகோல் என இப்படி கிண்டல் செய்கிறீர்களே என செல்லூர் ராஜு நகைச்சுவையாக கூறினார். இதையடுத்து அவையில் சிரிப்பலை எழுந்தது. கோவையில் விமான நிலையம் விரிவாக்க பணி நடைபெறுவதாகவும் ஒன்றிய அரசிடம் அனுமதி பெற்று ஓசூரிலும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.